அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி பெண்களுடைய குணம் என்ன, இவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசியா வரக்கூடியது துலாம். துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். கலை, அழகு, கலை உணர்ச்சி இதெல்லாம் குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். எனவே இந்த துலாம் ராசியில பிறக்கக்கூடிய இந்த பெண்கள் அதிக கலை உணர்வு உடையவர்களா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல அதிக ஆர்வம் இருக்கும். அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அதிக முனைப்பு காட்டுவாங்க. அதே போல பொதுவாகவே துலாம் ராசியில பிறக்கக்கூடிய பெண்கள் அழகு, சமநிலை, நாகரிகம் சார்ந்த விஷயம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலை, காதல், அழகு, மனித நேயம் இதை சார்ந்த குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இவங்களோட பலமான பக்கம் என்ன, அதாவது இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல இனிமையான பேச்சு உடையவர்கள். யாரா இருந்தாலும் சரி எளிமையா பழகக்கூடிய தன்மை உடையவர்களா இருப்பாங்க. கடினமான சூழ்நிலையும் மென்மையாக கையாளக்கூடிய அந்த திறன் உடையவர்கள். எனவே இனிமையான பேச்சு திறன் இது துலாம் ராசிக்கு சிறப்பா உண்டு. அடுத்த துலாம் ராசி பெண்கள் அநியாயத்தை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நியாயத்தை அதிகமா விரும்புவாங்க. ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்கனாக்கா இரு பக்கத்திலையும் யோசிப்பாங்க. ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா அதை இரு பக்கமும் யோசித்து தீர்க்கமாக ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அநீதியை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது துலாம் ராசி பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்க அழகு, கலை ரசனை உடையவர்கள். இசை, நடனம், ஓவியம், அலங்காரம் இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. அதே போல தங்களை அழகாக பராமரிக்கிறதுல அதிக முக்கியத்துவம் காட்டுவாங்க. தன் அழகுபடுத்திக்கிறதுல அதிக நாட்டம் உடையவர்களா இருப்பாங்க. அடுத்தது உறவுகளை மதிக்கக்கூடியவர்கள். குடும்பம், நண்பர்கள், வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகக்கூடியவர்கள். அன்பை அதிகமா பகிரக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் சண்டையை விட சமரசத்தை அதிகமா விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது சமூகத்திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுமக்கள்கிட்ட எளிமையா பழகக்கூடிய திறன் உடையவர்கள். ஆனால் நிர்வாகம், விற்பனை, ஆலோசனை, கலைத்துறை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறந்து விளங்குவாங்க. இந்த துறையில எல்லாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அடுத்தது துலாம் ராசி பெண்களுடைய பலவீனமான பக்கம் என்ன, இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முடிவு எடுக்கிறதுல ரொம்ப தாமதம் அப்படிங்கிறது இவங்களோட பெரிய வீக்னஸ். ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும்னா அதிகமா யோசிப்பாங்க, அதிகமா குழப்பிப்பாங்க. தெளிவான ஒரு முடிவை உடனே இவங்களால எடுக்க முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை பத்தி அதிகமா யோசிப்பாங்க. இவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படிங்கிறது இவங்களால தெளிவா அந்த முடிவு, அந்த தெளிவான ஒரு அவுட்புட்டை இவங்களால கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் நன்மை வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம எடுக்கிற முடிவு யாருக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறதுனால இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. ஒரு தெளிவான முடிவை தாமதமாகி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது இவங்கள்ட்ட பார்த்த ஒரு பலவீனமான பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மற்றவருடைய கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சில நேரங்கள்ல இவங்களோட விருப்பத்தை விட பிறருடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படிங்கிறத மறந்து மற்றவங்களுடைய விருப்பத்துக்காக இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் இவங்க கிட்ட உண்டு. அதுவும் இவங்களோட ஒரு பலவீனமான பக்கம் தான். உண்மையிலேயே இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அடுத்தது மோதல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு குணம். அதாவது இவங்களை யாராச்சும் எதிர்க்கிறாங்க, இவங்களை யாராச்சும் காயப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள உடனே எதிர்த்து பேசாம அவங்க செய்யக்கூடிய காரியங்களை மனசுக்குள்ள தேக்கி வச்சுப்பாங்க. இதனால இவங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்படுது. யாராச்சும் இவங்களை காயப்படுத்துறாங்கன்னா, கஷ்டப்படுத்துறாங்கன்னா அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. மனசுக்குள்ள தேக்கி வச்சு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களை நான் நம்பிட்டு இருந்தேன், இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தேக்கி வச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. இதுவும் ஒரு சின்ன மைனஸை நான் பார்க்குறேன். அடுத்தது ஆடம்பரத்துல விருப்பம், அழகு மற்றும் சொகுசான வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் அதிக செலவுகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு அதிக செலவு செய்வாங்க. அதே போல வசதியான சூழ்நிலை, கலைநயமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு அதிகமா செலவு செய்வாங்க. இது ஒரு சின்ன மைனஸை நம்ம பார்க்கிறோம். இவங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இவங்க கிட்ட பார்த்த இன்னொரு பலவீனமான பக்கம் என்ன அப்படின்னாக்கா அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யறது. சில நேரங்கள்ல தங்களோட தேவைகளை மறந்து மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு, மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக முயற்சி செய்வாங்க. ஸோ அது நான் ஒரு சின்ன வீக்னஸாக தான் பார்க்குறேன். இது நல்ல விஷயமாக இருந்தாலும் முதல்ல நாம, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு சிந்தனை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நம்ம மன உளைச்சல்லே இருந்தா நம்ம இப்போ வாழ்றது.
எனவே அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யறது ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன மைனஸான ஒரு விஷயம். பொதுவாகவே துலாம் ராசி பெண்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகம். இவங்க ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்துறாங்கன்னா பல மடங்கு அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதெல்லாம் மற்றவங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்து, மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்து ரிட்டர்ன் ஒரு அவுட்புட் இவங்களுக்கு எதுவும் ரிட்டர்ன் வராத போது இவங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் உண்மையான அன்பையும் மரியாதையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க. துலாம் ராசி பெண்கள் வந்து இயற்கையாகவே நல்ல ஒரு குணம் படைத்தவர்கள். இவங்க எதிர்பார்க்கிறது முழுக்க வந்து அன்பை மட்டும்தான். உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க, மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய காதலனோ வாழ்க்கை துணையோ தன்னை சரியா வழி நடத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. காதலுக்கு மிகவும் விசுவாசம் உடையவர்கள். இவங்க ஒரு முறை யாரையாச்சும் விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பாங்க. அதே போல வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணை வந்து நட்பான ஒரு உறவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு மாதிரி நட்பு தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதே போல இவங்களுக்கு வந்து அந்த அன்பு குறைவா கிடைச்சதுன்னா ரொம்ப மனவேதனை அடைவாங்க. அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வந்து எதிர்பார்ப்பு குணம் அதிகம் இவங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்பை இவங்களோட பார்ட்னர் வந்து பூர்த்தி பண்ணணும். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப மனவேதனை அடைவாங்க. இவங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்களோ அதை தாண்டி 3 மடங்கு அன்பை எதிர்பார்ப்பாங்க. எனவே திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இவங்க சமரசம், நிம்மதி, மகிழ்ச்சி, உற்சாகம், தன்னோட குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறதான் இவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காத போது இவங்க வந்து பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சு அதுல வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை சந்திக்கிறாங்க. எனவே இவங்களோட பார்ட்னர் வந்து இவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்து இவங்களுக்கு ஏதுவான தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த பெண்கள் வந்து நிறைய பேர் சட்டத்துறையில இருக்காங்க, ஆலோசனை வழங்கக்கூடிய துறையில இருக்காங்க, கலைத்துறை, மீடியா துறை, அதே போல ஃபேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், அழகுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம், பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங், விற்பனை துறையில நிறைய பேர் இருக்காங்க. வியாபாரம் செய்யறது இவங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது ஆசிரியர் துறையில நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது மனிதவள மேலாண்மை சார்ந்த துறை, இது போன்ற துறைகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா துலாம் ராசி பெண்கள் அப்படின்னா அன்பு, அழகு, சமநிலை. எல்லாருடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக நினைக்கிறது, எல்லாத்தையும் சமநிலையாக நினைக்கிறது. இதுதான் வந்து துலாம் ராசி பெண்களுடைய சிம்பிளான ஒரு குணம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது துலாம் ராசி பெண்களுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு ஃபீட்பேக்காக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.